இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பாவங்கள் தோஷங்கள் அனைத்தையும் நீக்கும் கார்த்திகை மாத விரத முறையை பற்றி சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். கார்த்திகை மாதம் என்றாலே மாலையிடுதல், விரதங்கள், பூஜைகள் என பல விசேஷங்கள் உண்டு. கார்த்திகை மாதம் விரதம் அனுஷ்டிப்பதால் இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் பெருகும். அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் சிறப்பானது. கார்த்திகை ஞாயிறு விரத முறையில் கார்த்திகை முதல் ஞாயிறு அன்று தொடங்கப்பட்டு தொடர்ந்து 12 வாரங்கள் கடைபிடிக்கப்படுகின்றது. நவகிரகங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டே பல வரங்களை பெற்றன. எனவே இவ்விரத முறைகளை கடைபிடிப்பதால் நவகிரக பாதிப்புகள் நீங்கி அம்மை அப்பரின் பேரருள் கிடைக்கும். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளை நீராடி இறைவனை வழிபட்டால் எல்லாவித பாவங்களும் விலகும். இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் என்று கூறுவார்கள். தன்னை பிரிந்த திருமகளுடன் மீண்டும் சேருவதற்காக மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டு சிவபெருமானை அருளை பெற்ற திருத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம். இங்கு உள்ள குப்த கங்கை தீர்த்தத்தில் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு நீராடல் உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்காக அற்புதமான விரத நாட்கள் கார்த்திகை ஞாயிறு விரதமாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர நினைப்பவர்கள் கார்த்திகை ஞாயிறு அன்று விரதம் இருந்து மாலை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். கங்கை ஆனவள் 999 பாகம் ரகசியமாக இருந்த குப்த கங்கையில் வசிக்கிறாள். மீதி ஒரு பாகம்தான் காசியில் உள்ள கங்கையில் உள்ளாள். எனவே காசியை விட இங்குள்ள கங்கைக்கே பெருமை அதிகம் என்பர். ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அஸ்திர தேவரோடு பிரகாரத்தை வலம் வந்து சிறு வாஞ்சியத்தில் உள்ள குப்த கங்கையில் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள்கின்றார்கள். கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷங்கள் மற்றும் உண்ட பாவம், திருடுவதனால் வரும் பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்பது கூறப்படுகின்றது. இப்பேற்பட்ட சிறப்புமிக்க கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் நாமும் விரதம் மேற்கொண்டு சகல சௌபாக்கியத்தை பெறுவோம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.